நம்ம ஊர்ல ஆர்கானிக்னு ஸ்டிக்கர் ஒட்டின எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. லுக் ஃபார் த லோகோ. இந்தியால வாங்கும்போது ஜெய்விக் பாரத் லோகோ, அப்படி இல்லைன்னா இந்தியா ஆர்கானிக், அதாவது என்பிஓபி லோகோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஜென்யூன் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ட்ரேசபிலிட்டி கோட் இருக்கும். அதை வச்சு அந்த ப்ராடக்ட் எந்த ஃபார்ம்ல இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்மளால ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாம நேச்சுரல், ஃபார்ம் ஃப்ரெஷ், பியூர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வந்தா இது ஃபுல்லா மார்க்கெட்டிங் மட்டும்தான். லீகலா இது ஸ்கேம் கிடையாது. ஆனா மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் கிரீன் வாஷிங் நடக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆர்கானிக் ஃபுட்ல இருக்க நியூட்ரியன்ஸ் நார்மல் ஃபுட், அதாவது கன்வென்ஷனல் ஃபுட்டை விட டிராஸ்டிக்கா அதிகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா பெஸ்டிசைட்ஸோட ரெசிடியூஸ், ஹெவி மெட்டல் கண்டென்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல டிராஸ்டிக்கலி கம்மியா இருக்கும். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ண லேபர் காஸ்ட், சர்டிஃபிகேஷன் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்கு. அதனாலேயே இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சில பிராண்ட்ஸ் நேச்சுரல் அப்படின்னு லேபிள் பண்ணிட்டு ஆர்கானிக் ஃபுட்ஸோட அதே ப்ரைஸ்க்கு இவங்களும் கொடுக்குறாங்க. இதுதான் ரியல் ஸ்கேம். எல்லாத்தையுமே ஆர்கானிக்காக வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கீரை வகைகள், கிரேப்ஸ், டொமேட்டோ, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் பெஸ்டிசைடோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதெல்லாம் நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கலாம். திக் ஸ்கின் இருக்க ப்ராடக்ட்ஸ், அதாவது கோகனட், ஆனியன்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் நார்மலாகவே வாங்கிக்கலாம். ஆர்கானிக்காக போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் போகும்போது நேச்சுரல் அப்படின்ற லேபிளை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. லோகோவை செக் பண்ணுங்கள்.